அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். செவ்வாய்க்கிழமையில் குலதெய்வத்தை நினைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ கோயில்களுக்கு செல்வது, குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது சிம்மராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு முதுகு வலி, கால் வலி, சளி தொந்தரவுகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளைக்கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளைக்கொடி காட்டுவதும், காதல் அமைப்பிலும் அப்படியே இருப்பது புத்திசாலித்தனம். உடன் இருப்பவர்கள், நண்பர்கள், வேலையாட்களிடம் தர்க்கம் செய்வது, கோபத்தை தெரிவிப்பதெல்லாம் நம்மளை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். வேலைகளில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி சிம்மராசிக்காரர்கள். டக்கென்று பாதிப்புகளோ கஷ்டங்களோ ஏற்பட்டுவிடும். பிறகு பெரும் வருத்தமும் பெரும் சங்கடமும் ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமையை படிப்படியாக பொறுமை காத்து தீர்த்து கொள்வது நன்மை. கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி செய்வது, இல்லையென்றால் மெடிடேஷன் செய்வது, உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், உங்களுக்காக உதவி கூடவர்கள், உங்களுக்காக எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் மனதை நோகடிக்காமல் இருப்பது புத்திசாலித்தனமான முடிவு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கிரகங்கள் அவர்கள் மீதே உங்களை வெறுப்ப கேட்க வைக்கும். பிறகு நல்ல உறவையோ நல்ல நட்பையோ இழக்க வைத்துவிட்டு நிர்கதியாக்கிவிடும். எனவே சிம்மராசிக்காரர்கள் அவசரப்பட்டு முடிவெடுப்பது உறவுகளில் கூடாது.